ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை அடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் இட்லி அரிசியை 2 பேர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து பெருங்காயத்தில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அடை மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே சாப்பிடலாம். இதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது மாதிரி இந்த கேரட்டை துருவி நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக அதில் ஒரு காமுடி தேங்காய் பல்லுப்பெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா அடை பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால நம்ம தோசை பதத்துக்கு மொறு ஊற்ற முடியாது, அடை மாதிரி தான் ஊற்ற முடியும். நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை அடை உங்களுக்கு ரெடி ஆகிடும். எப்போயுமே தோசை, இட்லி, சப்பாத்தி, பொங்கல் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் அன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மிளகா சில்லி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.